நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1 பேப்பர் 7 இன்டைரக்ட் டாக்ஸேஷனோட ப்ரிப்பரேஷன் ஸ்டடி பிளான் ஃபார் ஜூன் 2025 எக்ஸாம்ஸுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த பேப்பர் 7 வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புக்கு வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டேன். லாஸ்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புக்ஸு வாங்கணுமா இல்லையா அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி 2025 எடிஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே, அதனால் எல்லாருமே இந்த பிடிஎஃப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரிவைஸ்ட் எடிஷன் ஜனவரி 2025 வச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த புக்கு வாங்கணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் எல்லாருக்கிட்டையும் அதோட பிடிஎஃப் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா, இப்போ சேஞ்சஸ் வந்து இருக்கிற சான்ஸ் இருக்கா? உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் கூட பெருசாக சேஞ்சஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ்ங்கிறது இருக்குது. இந்த ஸ்லாப் ரேட்டு இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ யாரெல்லாம் 2022லேயே நல்லா வச்சுக்கோங்க, இப்போ நம்ம 2025ல இருக்கோம். 3 இயர்ஸ் பேக் 2022லேயே யாரெல்லாம் புக்ஸு வாங்கியிருந்தீங்களோ அந்த புக்கு தான் ப்ரோ நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நியூ புக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோ நான் லாஸ்ட் இயர் 2024ல் வாங்கினேன் அப்படின்னா 23ல் வாங்கியிருந்தீங்கன்னா புக்கு கையில் வச்சுக்கோங்க. புக்கோடு சேர்த்து சைட் பை சைடு இந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா பென்சில் வச்சு உங்கள் புக்கில் மாற்றிக்கலாம். அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் புக்கு வாங்க தேவையில்லை. 2023, 24 அவங்கெல்லாம் வாங்க தேவையில்லை. என்ன ஆனால் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு அதை கம்பேர் பண்ணி வந்து ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்காது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? டேரெக்டாகவே புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். புக்கு ப்ளஸ் உங்களுக்கு போஸ்ட் சார்ஜ் சேர்த்து மொத்தமாக 700 ஆகும். இந்த 7 ரூபீஸ் பே பண்ணிங்கன்னா டைரக்ட் டாக்ஸேஷன் புக்கும் வந்துடும், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் புக்கும் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, பட் 2024ல் 23ல் வாங்கினவங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களோட விஷ். சரியா? சரி, இப்போது பேப்பர் 7 வந்து நமக்கு டைரக்ட் டாக்ஸேஷனும் இருக்குது, இன்டைரக்ட் டாக்ஸேஷனும் நமக்கு இருக்குது இல்லையா? இப்போ டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் இது எக்ஸாம்ஷன் சப்ஜெக்டாக கேட்டிங்கன்னா எஸ், இது ஒரு பக்கா எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட். எப்படின்னா, நீங்கள் வெறும் டைரக்ட் டாக்ஸேஷனை மட்டும் பார்த்துட்டு போனாலாம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இன்டைரக்ட் டாக்ஸேஷனும் பார்த்தா தான் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டுடணும், 100% ஆஃப் எஃபோர்ட் போட்டுடணும். சரிங்களா? இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் 100%. இங்கே புக் 300 பேஜஸ் இருக்கா, 300 பேஜஸோட கான்செப்டே நல்லா தெரிஞ்சுட்டு எக்ஸாம்ஸ் போயிடலாம். அப்போ அந்த 300 பேஜஸ் நம்ம தெரிஞ்சுட்டு போகும்போது நம்மளால் எவ்வளோ மார்க்கு எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? 50 மார்க்ஸில் நீங்கள் அங்கங்கேன்னு பார்த்து 40 மார்க் எடுத்தால் கூட என்னாச்சு உங்களுக்கு? பாஸ். கரெக்டாக ஒன் வேர்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் 50 மார்க் சொல்கிறேன். 50 மார்க் அட்டன் பண்ணுறீங்க, நல்லா பக்காவாக கிளியராக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட மார்க் என்னாச்சு? 40 இல்லையா? அது போக வந்து டைரக்ட் டாக்ஸேஷனில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கட்டு. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பார்த்தீங்கன்னா 75 மார்க் தாராளமாக எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படின்னா, இப்போ நீங்கள் பேப்பர் 7 வச்சுருக்கீங்கன்னா டிடி ஐடிடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஐடிடி வந்து வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன் ஐடிடி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாது. ஓகேங்களா? அதுக்காக வந்து நீங்கள் ஐடிடி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஐடிடியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாடியூல் நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பேசிக்ஸ். ஓகே, அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் தான். ஸோ கொஞ்சம் நல்லா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ மாடியூல் நம்பர் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த 5.2 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து சம்ஸ் 1 வரக்கான சான்ஸ் இருக்குது. 5.3 சம்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்குது. 5.4 சம்ஸு, 5.5 சம்ஸு, 5.2, 5.3, 5.4, 5.5 சம்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 99% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 5.6, 5.7, 5.8ங்கிறது ஒன் வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கலாக வந்து அது வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நம்ம நேரத்துக்கு அது சம் மாதிரி கேட்கலாம், விச் மீன்ஸ் கேஸ் மாதிரி கேட்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அப்போது வந்து நீங்கள் அந்த மாதிரி கான்செப்ட் வச்சு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அது அந்த மாதிரி இருக்குது. அடுத்து மாடியூல் நம்பர் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டம்ஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 7 மார்க் தென் ப்ளஸ் ஒரு 1 வச்சிங்கன்னா ஒரு 9 மார்க்குக்கு கேரண்டி இல்லையா? அப்போ இந்த மாதிரி கேரண்டியானதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது நல்லா ஸ்மார்ட்டாக பாருங்கள், பேப்பர் 7 டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் இல்லையா?
இப்போ இதில் எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாடி நம்பர் 6 இருக்குது பார்த்தீங்களா, எப்படி பார்த்தாலும் ஒரு சம் கேட்டே ஆகணும். அப்போ 7 மார்க் ஒரு சம் ரெடி. ஒரு 1 வேர்ட் வச்சுக்கோங்க. 2 மார்க். 7 + 2 9 மார்க். மாடி நம்பர் 6ல் 9 மார்க் கேரண்டியாக இருக்குது நமக்கு. ஓகே, நீங்கள் இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்? 40 மார்க் எடுத்தால் பாஸ். இங்கேயே வந்து உங்களுக்கு 9 மார்க் கிடச்சிருச்சு. இங்கேயே 9 மார்க்ங்கிறது கிடச்சிருச்சு. மாடி நம்பர் 5.2, 5.3, 5.4, 5.5 அதையும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 மார்க்ஸு ப்ளஸ் 1 வேர்ட்ஸ் அது இதுன்னு சேர்த்து ஒரு 16 to 18 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு 27 to 30 மார்க்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போது நீங்கள் அங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மாடியூல் நம்பர் 6 ஃபுல்லாக முடிச்சுட்டு 1 வேர்ட் கான்செப்ட் வந்து எல்லாம் கிளியராக வச்சுட்டு மாடியூல் நம்பர் 5ல் 5.2, 5.3, 5.4, 5.5 நல்லா பார்த்துட்டு அப்புறம் டைரக்ட் டாக்ஸேஷனில் வந்து ரெசிடென்சி ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் டிடக்ஷன்ஸு, செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு, அதர் சோர்சஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு 55 to 60 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொன்ன டாபிக் மட்டும் பார்த்துட்டு போனாலே இவ்வளோ தான் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேரண்டியாக இந்த இடத்துல இப்படி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்கங்கிறத அஷூரன்ஸாக வந்து நம்ம ஷுவராக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே. அப்போ நீங்கள் ஃபுல்லாக டைரக்ட் டாக்ஸேஷன் 100% எஃபோர்ட் போடுறதை தாண்டி இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு 100% எஃபோர்ட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 100% எஃபோர்ட் போட்டுட்டு டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த புக்கில் ஒரு 70% ஆஃப் எஃபோர்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கூட நீங்கள் எக்ஸாம்ஷன் வாங்க முடியும். இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறது. சரிங்களா? தட்ஸ் ஆல். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபாலோ பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த புக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மியான கான்செப்ட் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் புக்கில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நாட் அப்படி தான் நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி நாட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே, என்ன அப்படின்னா இப்போது நமக்கு பாருங்கள், இந்த எக்ஸாம்டட் இது இந்த லிஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்டட் சர்வீசஸ். ஓகே, இதில் நமக்கு எக்ஸாம்டட் சர்வீசஸ்க்கு அவ்வளோ லிஸ்ட் இருக்குது. ஆனால் இதில் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போது இதை வந்து இருக்கக்கூடிய ஒரு 5 to 6 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்களேன். இதை மட்டும் பார்த்து நீங்கள் தைரியமாக எக்ஸாம் போயிடலாமா? சரி, அப்போ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இந்த டவுட்லாம் உங்களுக்கு இருக்குல்ல? அதனால தான் சொல்கிறேன், அடிஷ்னலாக கூகுளில் ரெஃபர் பண்ணுங்கள், கிளியர் டேக்ஸ் பாருங்கள். ஓகே, ஜிஎஸ்டி கிளியர் டேக்ஸ் நிறையா சைட்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் போகும்போது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஒன்றா ஈச் அண்ட் எவ்ரி தான் நீங்கள் ரீட் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு இதாக வந்து இண்டெக்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? ஓகே, இருக்காதுல்ல? முடியாது தானே? ஓகே, அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சிஎம்ஏ ஃபைனல் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய கான்செப்ட், அதாவது இந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்டட் குட்ஸ், எக்ஸாம்டட் சர்வீஸ்க்கு மட்டும் அவங்க அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபுல்லாக இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கீழே சம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நம்பர் ஏதுன்னே சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாமல் எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாதீங்க. ஓகே, அப்படி பண்ணுறது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் என்னோடய பர்சனல் அட்வைஸ், வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரோ அதெல்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஏன்னா உங்கள் மார்க்குக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம்டட் குட்ஸ், எக்ஸாம்டட் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டு எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஃபுல்லாக ஹெட்டிங்கை கொடுத்துட்டு கீழே வந்து 1 வேர்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதாவது சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிஎம்ஏ ஃபைனல் இன்டைரக்ட் டேக்ஸு, தென் இல்லைனா கூகுளில் ஜிஎஸ்டி கிளியர் டேக்ஸு, இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுட்டு போகிறது நீங்கள் தைரியமாக எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே மீனிங்கை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு 10 1 வேர்ட்ஸை மட்டும், அதாவது இந்த 10 சம்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு நாலேஜுங்கிறது உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஓகே, நமக்கு இன்றைக்கி இருக்க நிலமையில ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, என்னோட பர்சனல் அட்வைஸ், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். கூகுளில் வந்து ஜிஎஸ்டி கிளியர் டேக்ஸ், எக்ஸாம்டட் குட்ஸ், எக்ஸாம்டட் சர்வீசஸ் போட்டிங்கன்னா அதில் இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு அப்டேட் எடுக்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை எதுனாலும் சரி, என்ன ஒரு டாபிக்னாலும் சரி, புக்கில் இருக்கிறது உங்களுக்கு புரியலைன்னா கூகுளில் அந்த டாபிக் போட்டு ஜிஎஸ்டி கிளியர் டேக்ஸ் போடுங்க, உங்களுக்கு வரும். டைம் ஆஃப் சப்ளை, கிளியர் டேக்ஸ் போட்டிங்கன்னா நல்லா மீனிங் வந்து புக்கில் இருக்கிறத தாண்டி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து பத்தாது, நாலேஜும் வேணும், எக்ஸாமில் ஸ்கோரும் கிடைக்கணும்னா இந்த புக்கு வந்து நமக்கு பத்தாது. 300 பேஜஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் நாலேஜ் சூப்பராக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. அடிஷ்னலாக ஒரு கூகுளோட சப்போர்ட்டும் வந்து நமக்கு இருக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் ஃபைனல் இன்டைரக்ட் டாக்ஸேஷனோட நம்ம டாபிக் ஃபுல் புக்கு பார்க்க சொல்லலை, நான் ஃபைனல் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஃபுல் புக்கை நான் பாருங்கன்னு சொல்லலை. இப்போ இங்கே டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ப்ரோ இருக்கிறது போதும் 10 சம் மட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த 10 சம்மை பார்த்துட்டு போவீங்க. அந்த 10 சம்மை தாண்டி ஒன்று கேட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஆகிடும், ஏன்னா நீங்கள் புரியாமல் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து
ஒன்று கூகுள் சப்போர்ட்டோ இல்லைனா வந்து நம்ம சிஎம்ஏ கேட்ட டேக்ஸ் இந்தியா டேக்ஸ் புக் இருக்குல்ல ஃபைனலுக்கு, அதை நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ட்ட குட் சர்வீசஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட நாலேஜ் வச்சு நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக எக்ஸாம் போகலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். 300 பேஜஸ் படிக்கிறதுக்கு நல்லா பார்த்தா 15 டேஸ் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் 25 to 30 டேஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எக்ஸாம் போனால் தான் ஜிஎஸ்டி ஒர்த்து. ஓகே, அதனால சொல்கிறேன். டெய்லி 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டேஸில் இந்த புக்கு ஃபுல்லாக முடிச்சிடலாம். கரெக்டு தானேப்பா? ஓகே, 15 டேஸ் தான். 300 பேஜஸ் ஒரு மேட்டரே கிடையாது, நமக்கு டக்கு முடிச்சிடலாம். ஆனால் 100% எஃபோர்ட் நாலேஜ் அங்கே இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது நமக்கு. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட்ஸோடு நீங்கள் போகிறது பெட்டர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்ல, ப்ரெசன்டேஷனுக்குலாம் நான் தனியாக வீடியோ போகிறேன். இப்போதைக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி புக்கு எடுக்கிறீங்க, நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, தியரிட்டிக்கலுக்கு எதுன்னு சொல்லிட்டேன், சம்முக்கு எதுன்னு சொல்லிட்டேன். அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? தேவைப்பட்டால் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், எப்படி சம்ஸ் கேட்டிருக்காங்கிற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தியரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது காம்போசிஷன் ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், யாரெல்லாம் அந்த இதில் வந்து எலிஜிபிள் கேட்டகரி கீழே வர்றாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இல்லைனா டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட ஃபார்மேட் என்ன, இன்வாய்ஸ் எந்த மாதிரி டைமில் பண்ணுவோம், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ரூல்ஸு. இதெல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கும். இது ஃபுல்லாமே தியரிட்டிக்கல் கொஷின்ஸ். அதனால தான் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் அதனால் வந்து டைரக்ட் டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 2 புக்ஸையும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் புக்கில் எடுத்து நான் இப்போ சொன்ன கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸேஷனில் நான் சொன்ன ஆர்டர்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் தைரியமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமிஷன் சூப்பர் மார்க் 70+ எடுக்க முடியும். அது பாசிபிள். வெறும் டிடி மட்டும் கிடையாது, நமக்கு ஐடிடியோட சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு டிடியை விட ஐடிடியில் நல்ல ஒரு ஸ்கோர் கொடுக்கும் ப்ரெசன்டேஷன் வைஸ் செம்மையாக பண்ணும்போது. ஓகே, அதனால் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயாச்சும் நம்ம எக்ஸாமிஷன் எடுத்தால் தான் நமக்கு அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து அக்ரிகேட்டில் வரும். அந்த சப்ஜெக்ட் மேபி இந்த சப்ஜெக்டாக கூட இருக்கலாம்ல. அதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஏன்னா டிடி அண்ட் ஐடிடி இருக்கும்போது கொஞ்சம் ஹவர்ஸ் அதிகமாக தான் எடுக்கும். பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நமக்கு எக்ஸாமிஷன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்றா ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி மார்க் கிடைக்குங்கிறது நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். புக்ஸ் தேவையானவங்க புக்ஸ் ஆர்டர் போட்டுருங்க. டிடி அண்ட் ஐடிடி 2 புக்கையும் பக்கத்தில் வச்சு நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள், எக்ஸாம்ஷன் கிடைக்கும். பார்க்கலாம்.